சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. லக்ஷ்மணனாலே காது மூக்கு அறுபட்ட சூர்பனகை பஞ்சவட்டியிலிருந்து ஓடினாள். நேரா ஜனஸ்தானம் என்னும் இடத்தை அடைந்தாள். ஜனஸ்தானத்தில்தான் அவளுடைய சகோதரர்களான கரன், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள், அவள்லாம் ஒண்ணு விட்ட சகோதரர்கள். ராவணன், சூர்பனகை எல்லாம் நேர் சகோதர சகோதரிகள். கரன், தூஷணன் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் இவர்களுக்கு ஒன்று விட்ட சகோதரர்கள். நேரா அவர்களிடம் போனாள் சூர்பனகை. அங்க போய் சொன்னாலாம், அங்கே ராமன் லக்ஷ்மணன் 2 பேர் என் காது மூக்கை இப்படி அறுத்து விட்டார்கள், அவர்களை பழிவாங்க வேண்டும்னா. உடனே கரன், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் ஒரே நேரத்தில் புறப்பட்டு ராமனை எதிர்த்து போர் தொடுத்து வருகிறார்கள். அப்படி போர் தொடுத்து வந்த அவர்களை பார்த்து ராமன் எப்படி புன்னகை செய்தான்கிறதான் புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 11வது ஸ்லோகத்திலே வில்லூர் சுவாமி அனுபவித்து ரசிக்கிறார். ஆகையினால காட்சி உங்கள் மனத்திரையிலே கண்டுகொள்ளுங்கள். 14,000 அரக்கர்கள் சூர்பனகையாலை அழைத்து வரப்பட்டு பஞ்சவட்டியில் இருக்கும் ராமனை தாக்க வருகிறார்கள். அவ அத்தனை பேரையும் பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் புன்னகை ராமன் முன்பு ஸ்லோகத்தை சொல்ல நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். அப்ப ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோமா? அரண்ய ஸ்பந்தம் 11வது ஸ்லோகம். ஆனீதானனயா நயாத்வ விகதான் தான் யாத்து தானான் அஹோ கோராஸ்திராயுத ஜாத ரோஷ பருஷான் நானா விதான் பீகரான் திருட்வா ராகவ தே முகே யதபவத் மந்தஸ்மிதம் மங்களம் தத் சத்யம் மம மங்களாய மகதே வித்யோததேத்யாபி கிம் என்பது ஸ்லோகம். இப்ப ஸ்லோகத்துக்கான பொருளை பார்த்து விடுவோம். என்ன கருத்துன்னா, சூர்பனகை அத்தனை பேரையும் அழைத்து வருகிறாள். அவள்லாம் எப்படி வந்தார்கள்? 14,000 அரக்கர்கள். ஆனீதான் அனயா நயாத்வ விகதான், இந்த சூர்பனகையாலே அழைத்து வரப்பட்ட அத்தனை பேரும் நயாத்வ விகதான், தர்மத்துக்கு நேர் எதிரான வழியிலே செல்பவர்கள். தர்மம்னா என்னன்னே தெரியாது, கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடியவர்கள். அப்படி தர்மத்தையே அறியாதவர்கள், அதர்மத்தின் பாதையிலேயே போகக்கூடியவர்கள். தான் யாத்து தானான் அகோ, அத்தனை பேரும் பெரிய அரக்கர்கள், அப்படியே கோரமாக அச்சுறுத்தக்கூடிய அரக்கர்களாக அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். கோராஸ்திராயுத ஜாத ரோஷ பருஷான், கோர அஸ்திரம் ஆயுதம். அஸ்திரம்னா மந்திரம் சொல்லி பயன்படுத்தக்கூடிய ஆயுதம், ஆயுதம்னா வெறும் ஆயுதம். அப்போ அந்த அஸ்திரம் சஸ்திரம், சஸ்திரம்ங்கிறது வெறும் ஆயுதம்னு வச்சுக்கலாம். அஸ்திரம் என்பது மந்திரம் சொல்லி பிரயோகிக்கும் ஆயுதம். இது போல கோரமான பல பல ஆயுதங்களை கையில் ஏந்தி இருக்கிறார்கள். ஜாதரோஷ பருஷான், அத்தனை பேருக்கும் கோபம் வேற. ஏன்னா எங்கள் அரக்கி ஒருத்தி சூர்பனகை, அவளுடைய காது மூக்கை மனிதர்கள் அறுப்பதா, என்ன பண்றோம் பாருன்னு சொல்லி ஃபியர்ஸா கோபத்தோடு அத்தனை பேரும் கோபம் கொப்பளிக்க வருகிறார்கள். நானாவிதான் பீகரான், ஒன்னொன்னும் பலவிதமா வேற இருக்கா. ஒருத்தனுக்கு பார்த்தா 3 தலை, ஒருத்தனுக்கு 10 கை. இது போல பலவித தோற்றங்களோடு அச்சுறுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய அரக்கர்களாக 14,000 பேர் வந்தார்கள். நமக்கு என்ன ஆகும்? கால்கள்லாம் நடுங்கும், கைகள் நடுங்கும், பயந்து போவோம், அந்த இடத்திலேயே இருக்க மாட்டோம். ஆனா 14,000 பேர் வந்து சுற்றி வளைக்கிறார்களாம். 1000 யானை சுற்றி வளைத்தாலும் ஒரு சிங்கம் எப்படி நடுவுல கம்பீரமா நிக்குமோ, அது போல ராகவ சிம்மமாகிய ராமபிரான் நடுவிலே கம்பீரமாக நின்று புன்னகை செய்கிறான். திருட்வா ராகவ தே முகே யதபவத் மந்தஸ்மிதம் மங்களம். அப்போ கூட மங்களகரமான ஒரு புன்னகை. அத்தனை அரக்கர்களையும் சுற்றி சுற்றி பார்த்தான் ராமன். மங்களகரமாக ராமா நீ ஒரு புன்னகை செய்தாயே. அப்ப பாருங்க ராமன் எவ்வளவு பெரிய வீரன்னு. சுற்றி 14,000 அரக்கர்கள் கோரமா வந்து அச்சுறுத்தும்படி நிற்கிறார்கள். சுத்தி பார்த்துட்டு ராமன் புன்னகை செய்தான். அந்த புன்னகை தான் தத் சத்யம் மம மங்களாய மகதே வித்யோததேத்யாபி கிம். ராமா, அந்த புன்னகையைத்தானே வடுவூரிலும் நீ காட்டுகிறாய். அடியோங்களுக்கு எல்லா மங்களங்களும் வளர வேண்டும் என்பதற்காகத்தானே அதே புன்னகையை வடுவூரிலே நீ காட்டிக்கொண்டு விளங்குகிறாய் என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, சூர்பனகையால் அழைத்து வரப்பட்ட பலவிதமான அரக்கர்கள் அத்தனை பேரும் பார்த்தா தர்மத்துக்கு முரணாக செயல்படுபவர்கள். பல பல மந்திரபூர்வமான ஆயுதங்கள், சாதாரண ஆயுதங்கள் எல்லாம் கோரமா கையில வச்சு வைத்துக்கொண்டு பலவித வடிவங்களோடு அச்சுறுத்தக்கூடிய தோற்றத்தோடு அத்தனை பேரும் விளங்குகிறார்கள். அவ சுற்றி வளைத்தவாறே, ராமா நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் எங்கள் மங்களங்கள் பெருகுவதற்காக
வடுவூரிலே நீ காட்டிக்கொண்டு விளங்குகிறாய். இது ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ 3 விஷயங்கள். இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் தருணம் வந்து விட்டதேன்னு ராமன் மகிழ்ந்தானாம். ஏன்னா நடுவுல ஒரு 2 ஸ்லோகம் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க, இந்த ஸ்லோகத்தெல்லாம் இவன் ஏன் இவ்வளவு நேரம் விளக்குகிறான்னு. ஏன்னா ரிஷிகள் சரணாகதி செய்தார்கள், காப்பாற்றியே தீருவேன்னு ராமன் சொன்னான். சீத்தை கூட இல்ல வில்லம்பு எடுத்து கீழே வைங்கன்னு சொன்னா. ராமன் சொல்லிட்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது, வில்லம்பை வைத்திருப்பேன், அரக்கர்களை அழித்தே தீருவேன், உயிரை விட்டாலும் சீத்தையை விட்டாலும் லக்ஷ்மணனை விட்டாலும் கொடுத்த வாக்கை கைவிட மாட்டேன், காப்பாற்றியே தீருவேன் எல்லாம் சொன்னான் இல்லையா. எந்த அரக்கர்களை அழிப்பேன்னு வாக்கு கொடுத்தான்னா இந்த கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் தான். ஏன்னா ஜனஸ்தானத்தில் உள்ள இந்த அரக்கர்கள் தான் அவ்வப்போது தண்டகாரண்யத்துக்கு வந்து அந்த ரிஷிகளை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப நாம என்ன பார்த்தோம், ராமன் சொல்லிட்டான், என்னானாலும் கவலைப்படாதீர்கள், அந்த அரக்கர்களை அழித்தே தீருவேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா. கொடுத்த வாக்க ராமன் என்னைக்குமே மறக்க மாட்டான். அதனாலதான் அந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும்னு அப்போதே தீர்மானித்தான். அப்பவே அழிக்க வேண்டித்தானேனா விஷயம் இருக்கு. அதனாலதான் அதை ஒரு பயணமாக சொல்லி கொண்டு வந்தேன். தண்டகாரண்யத்திலே ராமர் இருந்தார், அதுக்கப்புறம் ஷரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர் ஒரு ஆசிரமமா போனார், அப்புறம் பஞ்சவட்டிக்கு வந்தார். ஏன் இப்படி இடம்பெயர்ந்து வரார்னா, ராமன் என்ன நினைச்சானா, தண்டகாரண்யத்துக்கு அரக்கர்கள் வருவார்கள், அடிக்கடி வருகிறார்கள், இப்போதும் வருவார்கள், அழிச்சுடலான்னு நினைச்சான். ஆனா சூரியன் இருக்கும் இடத்தில் பனி இருக்காது, அதுபோல் ராமன் இருக்கும் இடத்துக்கு அந்த அரக்கர்கள் அப்போது வரவில்லை. அதனால தண்டகாரண்யத்திலே 10 வருடங்கள் ராமன் காத்திருந்தும் அரக்கர்கள் அங்க வரதா தெரியல. ராமன் என்ன பண்ணா, இனி வனவாசத்துல 4 வருஷம் தான் மிச்சம் இருக்கு, இனி இங்கேயே காத்திருந்தா அரக்கர்கள் வரமாட்டார்கள், அவ இருக்கும் இடத்தை நோக்கி நாம போகணுங்கிறதுக்காகத்தான் 10 வருஷம் பூர்த்தியான பின் தண்டகாரண்யத்தில் இருந்து புறப்பட்டு பஞ்சவட்டியை வந்தடைந்தான் ராமன். பஞ்சவட்டி ஜனஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. எப்படியாவது அரக்கர்கள் யாராவது வந்து மாட்டுவார்கள், அப்படியே ஒரு சண்டைன்னு ஆரம்பிச்சு கூண்டோட அழிச்சுடலான்னு ராமனுக்கு திருவுள்ளம். அதுதான் சரியா சூர்பனகை வந்து மாட்டினாள், காது மூக்கை லக்ஷ்மணன் அறுத்தான். இப்போ மொத்த அரக்கர்களும் கூட்டமா வந்துட்டா. ராமன் பார்த்தான், அப்பாடா, ரிஷிகளுக்கு வாக்களித்திருந்தேன், ஒருத்தனை மிச்சம் வைக்காம எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி சபதமே செய்திருந்தேன், கூண்டோடு வந்து மாட்டிட்டான். ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் தருணம் வந்து விட்டது, கொடுத்த வாக்கை காக்கப் போகிறேன்கிற மகிழ்ச்சியிலே இங்கு ராமன் புன்னகை செய்தான். அதுதான் புன்னகைக்கான காரணம். அப்போ ரிஷிகள்கிட்ட அரக்கர்களை அழிப்பேன்னு வாக்கு கொடுத்தேன், நிறைவேற்றும் நேரம், கூண்டோடு மொத்தமா வந்துட்டான். ராமனுக்கு சந்தோஷம். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னன்னா, நாம் கொடுத்த வாக்கை என்னைக்குமே மறக்க கூடாது. ரிஷிகள்கிட்ட 13 வருஷம் முன்னாடி ராமன் சொல்லியிருந்தான் அரக்கர்களை அழிப்பேன்னு. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், 13 நாள் ஆனாலே அப்பா அது அன்னைக்கு சொன்னது விட்டுடுன்றுவோம். 13 வருஷம் ஆனாலும் ராமன் திருவுள்ளத்தில் நினைவில் கொண்டு சரியாக அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அழிச்சு காமிச்சுட்டான் இல்லையா. அதனால நாம் ஒரு பிரார்த்தனை பகவான்கிட்ட பண்ணா கூட உடனே அவர் நிறைவேற்றலைன்னா கடவுளுக்கு கருணை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நாம் பண்ண பிரார்த்தனை பகவான் திருவுள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். சரியான நேரம் பார்த்து அதற்கான பலனை நிச்சயமாக நாம் கேட்டதை விட அதிகமா பகவான் கொடுப்பான். இதை இந்த புன்னகை நமக்கு உணர்த்துகிறது. இனி 3வதாக இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, ஸ்லோகத்திலேயே இருக்கு, தத் சத்தியம் மம மங்களாய மகதே. எல்லா உயர்ந்த மங்களங்களையும் இந்த ஸ்லோகம், இந்த புன்னகை நமக்கு தரவல்லது. அதனால சீதாராமர்களை வணங்கியபடி வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். ஆனீதான் அனயா நயாத்வ விகதான் தான் யாத்து தானானஹோ கோராஸ்திராயுத ஜாத ரோஷ பருஷான் நானாவிதான் பீகரான் திருஷ்ட்வா ராகவ தே முகே யதபவத் மந்தஸ்மிதம் மங்களம் தத் சத்தியம் மம மங்களாய மகதே வித்யோத தேத்யாபி கிம் என்று சொல்லுவோம். சீதாராமர்கள் திருவருளால் அனைத்து மங்களங்களும் நிறையும். நன்றி, வணக்கம்.